So listen guys, now we are going to discuss this concept lens formula. Lens formula வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். It's going to be very simple guys. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 by f is equal to 1 by v minus 1 by u. Okay, so 1 by f is equal to 1 by v minus 1 by u. Fங்கிறது focal length, vங்கிறது image distance, u வந்து object distance. So எல்லாமே உங்களுக்கு क्वेश्चनல கொடுத்துட்டு ஏதாவது ஒன்னு கேட்பாங்க. இப்போ சப்போஸ் என்ன லென்ஸ்ங்கிறத கொடுத்துருவாங்க. ஸோ என்ன லென்ஸுங்கிறத கொடுக்கக்குள்ள நீங்கள் வந்து ஃபோக்கல் லென்த் என்னங்கிறத அங்கேயே கொடுப்பாங்க. ஃபோக்கல் லென்த்தையும் கொடுத்துட்டு அந்த ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணுமா நெகட்டிவாக எடுத்துக்கணுமா அப்படிங்கிறத சைன் கன்வென்ஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் கொஸ்டினில் கொடுப்பாங்க, இமேஜ் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதில் சப்ஸ்டிட் பண்ணிட்டு இப்போ ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டாங்க, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இந்த 1 by v இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 1 by u அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடணும். இங்கே -1 by u இருக்கிறதுனால அந்த பக்கம் போயிருந்தாலும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ we will be getting this equation 1 by v is equal to 1 by f plus 1 by u. அதுக்கப்புறம் சப்ஸ்டிட் பண்ணிட்டு v யோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்களோ அப்படியே ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வந்து லென்ஸ் ஃபார்முலா. ஓகே, ரிமெம்பர் இட் கைஸ். ஓகே, ஸோ அந்த லென்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைன் கன்வென்ஷன் தெரிஞ்சிருக்கணும். சைன் கன்வென்ஷன் வெரி சிம்பிள் கைஸ். கிராஃபில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் இருக்கும். கிராஃப் நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பீங்கல்ல. ஸோ இதான் இப்போ ஒரு கிராஃப் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ யூ ஹேவ் ஸ்டடி ரைட். கரெக்டாக இது வந்து ஒரு கிராஃப் மாதிரி தான். வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இப்போ இன்சிடென்ட் இப்படி தான் இன்சிடென்ட் போகும். கரெக்டாக இதை தான் வந்து ஒரு லென்ஸாக வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் தான் நாங்கள் போட்டிருக்கோம் உங்களுக்கு. ஓகே, சி கைஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ். ஓகே, இப்போ இப்படி தான் வந்து என்ன ஆகும்? இன்சிடென்ட் ரே வந்து போகும். இட் வில் பி கோயிங் லைக் திஸ் ஒன்லி. கரெக்டாக? ஸோ இப்படி தான் இன்சிடென்ட் ரே வந்து போகும். இன்சிடென்ட் ரேக்கு அதே டைரக்ஷனில் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அதை எப்பயுமே நீங்கள் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இன்சிடென்ட் ரேக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இஃப் யூ ஆர் மெஷரிங் எனிதிங் அப்படின்னா யூ ஹேவ் டு டேக் தட் ஒன் அஸ் நெகட்டிவ். அதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு மேலே இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ், கீழே மெஷர் பண்ணீங்கன்னா நெகட்டிவாக எடுத்துக்கணும். ஓகேவா? ஐ திங்க் யூ கேன் ரீகால்குலேட் திஸ். ஓகேவா? கிராஃப்லேயே அதே மாதிரி தானே இருக்கும். ஸோ கீழே எல்லாமே வந்து y ஆக்சிஸில் வந்து நெகட்டிவாக இருக்கும், மேலே வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் x ஆக்சிஸில். கரெக்டாக? இதான் 1 2 3 அப்படி இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா -1 -2 அப்படி இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து இப்போ இன்சிடென்ட் ரே வந்து இப்படி தானே போகும். ஸோ இன்சிடென்ட் ரே வந்து இப்படி போகிறதுனால ஸோ இந்த டைரக்ஷனில் நீங்கள் வந்து மெஷர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போ மெஷரிங் எல்லாம் சேம் டைரக்ஷன் அப்படின்னா பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஆப்போசிட் டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறீங்கன்னா நெகட்டிவாக எடுத்துக்கணும். அதே மாதிரி பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு மேலே மெஷர் பண்ணுறீங்கன்னா பாசிட்டிவ், கீழே மெஷர் பண்ணுறீங்கன்னா நெகட்டிவ். அவ்வளோதான். ஸோ இதான் வந்து சைன் கன்வென்ஷன். அதுக்கப்புறம் ஃபோக்கல் லென்த் வந்து இஃப் இட் இஸ் கான்கேவ் லென்ஸாக இருந்தால் வேறு மாதிரி எடுத்துக்கணும், கான்கேவ் லென்ஸாக இருந்தால் வேறு மாதிரி எடுத்துக்கணும் guys. So that is what I will be discussing in the next part of this chapter. Okay, listen guys now. See guys, sign condition அப்படி நோட் பண்ணிருக்காருங்க. இமேஜ் எப்பயுமே ஆப்ஜெக்ட் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வைக்கணும். ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ்ட் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த லென்ஸ். ஓகேவா? ஸோ தென் ஆல் த டிஸ்டன்ஸ் ஆர் மெஷர்ட் ஃப்ரம் த ஆப்டிக்கல் சென்டர். எப்பயுமே டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து தான் மெஷர் பண்ணணும். டிஸ்டன்ஸ் மெஷர்ட் இன் த சேம் டைரக்ஷன் ஆஸ் தட் ஆஃப் இன்சிடென்ட் ரே ஆர் டேக்கன் பாசிட்டிவ். இன்சிடென்ட் ரே போகிற டைரக்ஷனில் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணீங்கன்னா தட் வில் பி பாசிட்டிவ். சப்போஸ் நீங்கள் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். டிஸ்டன்சஸ் மெஷர்ட் against the direction of incident light or taken as negative. ஏன்னா எப்பயுமே ஆப்ஜெக்ட் வந்து பாருங்க லெஃப்ட் சைடில் தான் வைக்கணும். ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைடில் வைக்கக்கூடாது. என்ன சொல்லியிருக்காங்க? ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணணும். அப்போ இப்படி தான் மெஷர் பண்ணுவீங்க. அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நெகட்டிவாக இருக்கும். ஆப்ஜெக்ட் வந்து எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வைக்க போறீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? டிஸ்டன்ஸ் எப்பயுமே ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து தான் மெஷர் பண்ணணும். அப்போ இப்படி தான் நம்ம மெஷர் பண்ணி ஆகணும். அப்போ இப்படி மெஷர் பண்ணுறதுனால இட் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் ரே. அதனால தான் நம்ம எப்பயுமே ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை நெகட்டிவாக எடுத்துக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் distance measured upward and perpendicular to the principal axis are taken as positive. principal axis க்கு மேல மெஷர் பண்றது எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கணும்னு சொல்லிருக்கேன். ஓகேவா? அதே சமயம் the distance measured downward and perpendicular to the principal axis is taken as negative. So these are the sign convention which you have to remember. ஓகேவா? சோ அத வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா சோ நம்ம இந்த லென்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். ஓகே, லென்ஸ் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி உங்களால கொண்டு வர முடியும் ஆன்சர். ஓகேவா? சோ அதான் சொல்றேன். இப்ப கான்கேவ் லென்ஸா இருந்தா எப்பயுமே ஃபோக்கல் லென்த் வந்து என்னவா எடுத்துக்கணும்? கான்கேவ் லென்ஸ்க்கு எப்பயுமே ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவ். கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு தான் ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் த சைன் கன்வென்ஷன் which you have to note it. ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஈஸியா வந்து என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஓகே, see guys, இப்போ எப்படின்னா இப்போ பாருங்க, இப்போ ஃபோக்கல் லென்த் வந்து என்ன சொல்லிருப்பாங்க? வந்து 10 cm அப்படினு கொடுத்துருவாங்க क्वेश्चनல. ஆப்ஜெக்ட் வந்து நாங்க 20 cmல வச்சிருக்கோம். ஓகேவா? இமேஜ் வந்து எங்க கிடைச்சிருக்கும் அப்படினு கேட்பாங்க. சோ இது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் டக்குன்னு யோசிக்கணும். ஸோ
கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்றதுனால ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து பாருங்க, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து u வச்சு ரெப்ரசென்ட் பண்ணணும். சாரி, o வச்சு ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது கைஸ், u வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ u வந்து எப்படி எடுத்துக்கணும், நெகட்டிவா எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ u வந்து பாத்தீங்கன்னா இட் ஹாஸ் டு பி டேக்கன் நெகட்டிவ், ஏன்னா யூசிங் த சைன் கன்வென்ஷன். ஸோ ஆப்ஜெக்ட்டுக்கு எப்பயுமே என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வந்து ஆப்ஜெக்ட் வைப்பீங்க. கரெக்டா? ஸோ ஆப்ஜெக்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வைக்கிறதுனால ஆப்டிக்கல் சென்டர்ல இருந்து மெஷர் பண்ணக்குள்ள the direction is opposite to the incident light. அதனால வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா எடுத்துக்கணும். ஃபோக்கல் லென்த் கான்வெக்ஸ் லென்ஸ்க்குனால ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவா வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு v தேவை, இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஈஸியா. நம்ம எப்படி கால்குலேட் பண்றது, அதுக்கு தான் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு, we have this lens formula, just substitute guys. 1/f is equal to 1/v minus 1/u. இப்போ நம்மளுக்கு 1/v தெரிஞ்சா நம்ம v கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 1/v வந்து என்னவோ அதை ரெசிப்ரோக்கல் எடுத்தா உங்களுக்கு v கிடைச்சிடும். See guys, இப்போ இந்த 1/u இந்த பக்கம் கொண்டு போயிடுங்க. ஸோ அப்போ 1/f plus 1/u will be equal to 1/v. இப்போ just substitute பண்ணுங்க guys, அவ்வளவுதான். So we'll be getting the answer. Just substitute guys here. So 1/10 plus 1/-20 is equal to 1/v. So now you have to simplify this. இதை simplify பண்ணி என்ன பண்ணணும்னா you have to let me know the answer guys. So just simplify this and know me the answer. Okay, let me know the answer. Okay va, in the comment section கண்டிப்பா have to let me know the answer in the comment section. Okay va, so we'll be meeting there in the next video. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட், இந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி கேளுங்க. ஓகேவா? எனக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ வில் பி டெஃபினெட்லி சென்டிங் யூ பர்சனலி கைஸ். அதுக்கப்புறம் நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் வந்து நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, அந்த லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த சாப்டரோட லிங்க் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐ வில் பி ஹெல்பிங் யூ ஐ கைஸ். ஓகே, ஸோ மீட் யூ தேர் இன் த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். அன்டில் தென், பை பை.